ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் திரு ஆடிப்பூரம் அம்பிகைக்கு வளையல் திருவிழா வர இருக்குங்க. நாளைய தினம் அம்பிகைக்கு சாத்தக்கூடிய வளையல் மாலை கட்டியிருக்கேன். ஈஸியாக எப்படி கட்டலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து 3 விதமாக கட்டியிருக்கேன். எப்படி கட்டியிருக்கேன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வளையல் மாலை கட்டுறதுக்கு நம்ம இஷ்டம் போல் கலர் நூல் வந்து வாங்கிக்கிடலாம். நான் வந்து உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட உள்ளன் நூல் இல்லைன்னா நீங்கள் பூ கட்டுவீங்க இல்லையா, அந்த நூலில் வந்து மஞ்சளை தடவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒத்தைப்படையில் வளையல் மாலை கட்டியிருக்கேன். ஒத்தைப்படை வளையல் மாலை கட்டுறதுக்கு இந்த மாதிரி வளையலை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உள்ளன் நூலை வந்து 3 பட்டையாக வந்து போட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து தடிமனமாக உள்ளன் வந்து சுற்றி எடுக்கும்போது அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. 3 பட்டை போல் நூலை எடுத்துக்கிட்டு ஒரு 1.5 முழம் அளவில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த நீளம் வந்து நம்மளுக்கு வளையல் உள்ள போட்டு சுற்றி எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப பெருசாக விட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சுற்றி எடுக்கும்போது முடிச்சு போட்டுக்கும். அதனால் 1.5 முழம் போல் போதும். 3 பட்டை நூல் வந்து போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை ஜான் அளவு நூலை விட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸில் வந்து போட்டு மாட்டுறதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். ஒரு அரை ஜான் அளவு வந்து நூலை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வளையலை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வளையல் வந்து டைட்டாக வச்சு வந்து சுற்றி எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது வளையல் வைக்கும்போது மற்றொரு வளையல் நூல் வந்து கீழே இருக்கணும், வளையல் வந்து மேலே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சுற்றி எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு வளையலும் வச்சு கீழே நூல் இருக்கணும், மேலே வளையல் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கட்ட 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 உங்களுக்கே பழக்கமாயிடும். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை வளையல் தேவைப்படுதோ அத்தனை வளையல் வந்து நீங்கள் மாலையாக தொடுத்து எடுத்துக்கிடலாம். கடைசியில் வந்து முடிக்கும் பொழுது வளையலை இருக்க பிடிச்சி நீங்கள் நாட் போட்டு சுற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வளையல் வந்து விழாமல் இருக்கும். இப்போ வந்து வளையல் மாலை ரெடி ஆகிடுச்சு. 2 சைடும் அரஜான் வந்து நூல் விட்ட மாதிரி எடுத்துட்டோம்னா நம்ம வந்து அம்பிகையுடைய ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு வந்து போடுறதுக்கு அழகாக இருக்கும். நான் வந்து அடுத்தது ரெட்டைப்படை வளையலும் கட்டியிருக்கேங்க. அந்த ரெட்டைப்படை வளையல் வந்து எப்படி கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெட்டைப்படை வளையலுக்கு நம்ம வந்து 2 வளையலாக எடுத்து ஷேர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு வளையல் போட்டு நாட் போட்டு டைட்டாக அதே மாதிரி அரை ஜான் அளவு வந்து நூலை விட்டுட்டு அதற்கடுத்தது கீழே நூல் இருக்கணும், மேலே வந்து 2 வளையலை வச்சுட்டு அப்படியே சுற்றி எடுத்துகிட்டே வந்தோம்னா ஃபுல்லாக ரெட்டைப்படை வளையலும் ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி தாங்க கட்டியிருக்கேன் ரெட்டைப்படை வளையல். அதுவும் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம் போல் அம்பிகை ஃபோட்டோவுக்கு நீங்கள் போட்டுக்கிடலாம். அடுத்தது வந்து 3 கலர் வச்சு இன்னொரு வளையல் வந்து மாலை கட்டியிருக்கேன். 3 கலர் உள்ளன் நூல் வச்சு கட்டியிருக்கேன். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது எப்படி கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கலர்ஸாக வந்து நம்ம வளையலை வந்து கலந்து வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க வளையல் மாலை பார்க்குறதுக்கு. இப்போ நான் வந்து ஆரஞ்சு கலர், ரோஸ் கலர், க்ரீன் கலர் அந்த 3 நூலை வந்து இந்த மாதிரி கலந்து 3 திரியாக வந்து 3 பட்டையாக எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி 1.5 முழம் அளவு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அரை ஜான் அளவு விட்டுக்கிட்டு ஒத்த வளையலை போட்டுட்டு ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு அதே மாதிரி ஒத்த வளையலாக வச்சு கீழே நூல் இருக்கணும், மேலே வளையல் இருக்கணும். அதே மாதிரி போட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே வந்து இழுத்துட்டு வந்தோம்னா டைட்டாக வந்து அழகாக 3 கலர் போல் மயில் கலர் போல் இருந்ததுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி தாங்க 3 நிறத்தில் வந்து வளையல் மாலை கட்டியிருக்கேன். நாளைக்கு வளையல் திருவிழாக்கு நீங்களும் நாளை தினம் வந்து உங்கள் வீட்டு அம்பிகைக்கும் வளையல் மாலை கட்டி வச்சு சாத்தி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எல்லாம் என்னுடையதல்ல, அனைத்தும் அவளுடையதே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.